வேபும் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையாசிர் கலந்த வணக்கங்கள். ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சி ஞாயிறு திருப்பலியில் உங்களை அர்த்தமுள்ள வகையில் பங்கு கொள்ள உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து சிறப்பிக்க எமது கலையகம் வந்திருப்பவர் கிளரீசிய துறவர சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோய் மரியரட்னம் அடிகளார் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விராஜ். உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். ஆம் ஃபாதர், தவக்காலத்தினுடைய 3வது ஞாயிறு தினம். தவக்காலம் ஆரம்பமாகி 3 வாரங்களை நாங்கள் கடந்திருக்கின்றோம். ஆகவே இந்த தவக்காலம் என்று சொன்னாலே எங்களுக்கு அருளின் காலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அருளின் காலத்தை நாங்கள் எந்த வகையிலே புரிந்து கொள்வது ஃபாதர்? இன்றைய இறைவார்த்தைகள் எல்லாமே ஒரு விதத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு எப்பொழுது கிடைக்கின்றது என்பதை நினைவூட்டுகின்றது. பலர் நினைப்பார்கள் அருள் என்பது நல்லவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படி என்று. ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல. யாரெல்லாம் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரராக இருக்கின்றார்களோ, ஆண்டவருடைய அன்புக்குள் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் அந்த அருள் கிடைக்கின்றது. ஆண்டவர் எதற்காக அவர்களுக்கு இந்த அருளை கொடுக்கின்றார் என்றால், அருளினால் தூண்டப்பட்டு உறுதியடைந்து அவர்கள் மனமாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய அருளை தருகின்றார். ஆக இந்த தபக்காலத்துடன் இன்றைய இறைவார்த்தையில் நன்றாக பொருந்துகின்றது. ஒருவன் தகுதி உள்ளவனாக மாறுவதற்கு முன்னரே அவன் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கின்றபடியினால், இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகின்றவனாக இருக்கின்றபடியினால் அவனுக்கு அருள் கிடைக்கின்றது. அந்த அருளை அவன் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற பொழுது அவன் மனமாற்றத்தின் மனிதனாக மாறுகின்றான். இந்த ஒரு ஆழமான சக்தி நிறைந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற செய்தியை இன்றைய இறை வார்த்தைகள் தருவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அருள் என்று சொல்லப்படுவது கடவுளுடைய இலவசமான ஒரு கொடை. அவை அந்த அருள் என்பதை கடவுள் எங்களுக்கு தருவது எங்களுடைய நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்ற போதே எங்களுக்கு தருவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். நிச்சயமா இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கின்ற போது ஃபாதர், இந்த நற்செய்தியையும் இந்த அருளையும் நாங்கள் எந்த வகையிலே நாங்கள் தொடர்பு படுத்த முடியும்? இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த நற்செய்தியினுடைய பின்னணியை பார்ப்போமே. அப்படி போகின்ற பொழுது அந்த அருள் எப்படி செயல்படுகின்றது என்று பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த நற்செய்தி பகுதி மிகவும் பிரபல்யமானது. பலர் புரிந்து கொள்ளாமலே ஒரு விதமான ஈடுபாட்டுடன் இதை வாசிப்பாங்க. நீங்கள் கிளாஸஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் யோவான் நற்செய்தியில் மக்கள்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நற்செய்தி பகுதியை சொல்லுங்கண்டா அநேகமானவர்கள் இதை தான் சொல்லுவாங்க. சமாரிய பெண்ணின் உவமை. அது உவமை இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு நிகழ்வு. அதில் முக்கியமாக பெண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 75-80% இதான் பிடிக்கும். ஏன் பிடிக்குது தெரியாது, ஆனால் பிடிக்கும். இந்த சின்ன உண்மையே ஏதாவது ஒரு விதத்தில் இந்த நிகழ்ச்சி எங்களை தொடுகின்றது என்பதை நினைவூட்டுகின்றது. இன்றைக்கு நான் வாசித்து பார்த்தேன், ஒரு அறிஞர் இப்படி சொல்கிறார், இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஆறை போன்றதான். பல தடைகளை கடந்து கொண்டு இந்த ஆறு ஓடும். இந்த தடைகளை கடந்து கொண்டு ஓடுகின்றபடியினால் அந்த ஆறுக்கு ஒரு அழகு வரும். அந்த ஆற்று நீரிலும் ஒரு சுவை இருக்கும். அதே போல் இந்த நிகழ்ச்சியும் அழகான ஒரு நிகழ்ச்சி, சுவையான ஒரு நிகழ்ச்சி, மனதுக்கு ஆறுதலை தருகின்ற, அதே நேரத்தில் மனதில் ஏதோ ஒன்றை தூண்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அப்படி நினைச்சு கொண்டு நாங்கள் இந்த
நற்செய்தி பகுதியை பார்க்கலாம். இந்த நற்செய்தி நிகழ்ச்சியை கொஞ்சம் பாருங்களேன். சமாரிய பெண்ணின் கதை. சமாரியர்ண்டா யார்? இது ஒரு கேள்வி வரும். நாங்கள் பைபிளில் பார்த்தோம்னு சொன்னால் இயேசுநாதர் பல தடவைகள் சமாரியர்களை உயர்த்தி வச்சு பேசுவார். சமாரிய பெண்ணின் உவமை, நல்ல சமாரியன் உவமை, 10 பேரை குணமாக்கினார் பார்த்தீங்களா? அதில் ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தான், அவன் ஒரு சமாரியன். இயேசுநாதர் தான் தூக்கி வைக்கிறாரே ஒழிய யூதர்கள் அப்படி செய்யலை. கவனித்து பார்த்துருக்குறீங்களா? அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பின்னணி ஒருக்கா பார்த்தோம்னு சொன்னால் சமாரியருக்கும் யூதருக்கும் என்ன பிரச்சனை? இப்போ ஒரு காலகட்டத்தில் 722ஆம் ஆண்டு இயேசுநாதருக்கு முதல்ல அசிரியர்கள் படையெடுக்கிறாங்க. படையெடுத்து சமாரியரில் அடித்து திரட்டிடுறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கிறது கொஞ்சம் இஸ்ராயல் மக்கள் தான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க? வெளியாக்களை கொண்டு வந்து அங்கே குடி வச்சுருவாங்க. இவங்க 2 பேரும் கலந்து உருவான சமூகத்தை தான் சமாரியர் என்று கூப்பிடுறாங்க. அப்போது நீங்கள் சொல்லி கொண்டு வந்தீங்க இல்லையா, சமாரியர் என்று சொன்னால் என்ன சொன்னீர்? சமாரியர் அரைகுறை யூதர்கள். அரைகுறை யூதர்கள், பாதி யூதர்கள், குறைவான யூதர்கள். அவங்கள தூய யூதர்களாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி தான் அவங்க சொன்னாங்க. இந்த வரலாற்று பின்னணியை வச்சு கொண்டு தான் நாங்கள் சமாரியர்கள், சமாரிய பெண், அவளுடைய வாழ்க்கை, இதை நாங்கள் பார்க்கணும். இந்த சமாரிய பெண்ணோடு நடந்த இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம்டா ஃபாதர், இப்போ யூதர்களுடைய சமூக சமய பின்னணியிலையும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே வரலாற்று ரீதியான ஒரு புரட்சியாக வந்து நாங்கள் இதை திருப்பி பார்க்கலாம். எந்த வகையில் யூதர்களுடைய வரலாற்றில் சமூக சமய எல்லா வகையான விடயங்களையும் ஒரு புரட்சியாக எப்படி இது வெடிக்குது, இல்லாட்டி புரட்சியாக எப்படி மாறுது? உதாரணத்தை சொல்கிறேன்னு சொன்னால், சமாரியர்களை இவங்க வெறுத்ததுக்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், யூத மதத்தை கலப்படமானதாக மாற்றிட்டாங்க. யூத மதத்தினுடைய பாரம்பரியங்கள், படிப்பினைகள், நம்பிக்கைகளை இவங்க குழப்பிட்டாங்க. ஏன்னு சொன்னால், புறவினத்தாரோட சேருகின்ற பொழுது ஒரு விதமான சமரசம் அங்கே நடக்கும். யூத மதத்தினுடைய படிப்பினைகள், புற இனத்தாருடைய ஒரு சில செயல்பாடுகள் இவங்க சமரசம் செய்துட்டாங்க. அதனால் அவங்க வெறுத்தாங்க. இங்கே பார்க்கல வரலாற்று ரீதியாக பிரச்சனை இருக்குது, சமூக ரீதியாக பிரச்சனை இருக்குது, சமய ரீதியாக பிரச்சனை இருக்குது. ஆக இது அவ்வளவத்தையும் இயேசுநாதர் இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியின் மூலமாக உடைச்சு தள்ளிடுவார். சோஷியல், பொலிட்டிக்கல், கல்ச்சரல், பிறகு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல். இப்போ இத்தனை பாரம்பரியங்களை அவர் உடைச்சு ஒரு புதிய ஒரு வழிக்கு கொண்டு போகிறார். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன்ல, ஒரு ஆறு தூய்மை அடைவது இந்த தடைகளை கடந்து போகும் பொழுது, இந்த தடைகளை கடந்து அந்த நீர் ஓடைக்குள்ள அந்த நீர் ஔஷத நீராகவும் மாறுகின்றது. அதனால தான் என்னமோ இந்த நிகழ்ச்சி பல மக்களுக்கு ஒரு அருமருந்தாக மாறுது. எங்களை அறியாமலே அது எங்களை தொடுது. இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 700 வருஷ பாரம்பரியம். இயேசுநாதர் ஒரு பெண்ணுடன் பேசுகின்றார். அந்த காலத்தில் ஆண்கள் பொது இடத்துல பெண்களோட பேச முடியாது. ஒரு ராபி பெண்ணுடன் பேசுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். கலாச்சாரத்தால் மட்டும் இல்லை, என்ன இறை நம்பிக்கையினாலும் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண். அவளுடன் இயேசுநாதர் பேசுகின்றார். இதை விட கொடுமை என்னென்று சொன்னால், இந்த பெண்ணை ஒரு நல்ல நடத்தை இல்லாத பெண்ணாக பார்ப்பாங்க. யோவான் அப்படி சொல்ல மாட்டார். ஆனால் அவருடைய செய்தியை பார்க்கல அப்படி ஒரு டோன் வரும். ஒரு உதாரணத்தை பாருங்களேன். மதியத்தில் வாரா, யாராவது அந்த நேரத்தில் தண்ணி எடுக்க வருவாங்களா? ஒன்றில் காலையில், இல்லாட்டி நேரத்தில். மற்றது இவர் தனிமையாக வருகின்றார்.
இந்த ரெண்டும் எதை காட்டுது என்றால் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கின்றார். அப்படியான ஒரு பெண்ணுடன் ராபி பேசுறது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யூத மத சிந்தனைகளின்படி, கலாச்சாரத்தின்படி, சம்பிரதாயத்தின்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இயற்கையாகவே ஒரு பெரும் புரட்சி தான். நீங்கள் அப்படி பார்க்க இல்லையா? ஓ, நிச்சயமாக ஃபாதர். இப்போ இந்த நாங்கள் சமாரிய பெண்ணை இயேசு உரையாடலுக்கு இந்த தெரிவு செய்து கொள்கிறார். அப்போ இந்த தெரிவை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த சமாரிய பெண்ணுக்கு அந்த தெரிவில் வந்து கடவுளுடைய அருள் வந்து கிடைப்பது எப்போது என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே அருள் கிடைக்கின்றது. ஆரம்பத்திலேயே அருள் கிடைக்கின்றது. அந்த கிடைத்ததன் பின்னர் தான் கடவுளால் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய செய்தி வந்து கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் எப்படி பார்ப்போமே, இயேசுநாதர் எப்படி அவளை அணுகுகின்றார் என்று பாருங்க. ரைட்டா? அவளுக்கு மரியாதை கொடுத்து தனிமையான சூழ்நிலையை உருவாக்குகின்றார். சீடர்கள் போயிடுறாங்க. இயேசுநாதர் கடவுள், உலகை படைத்தவர். ஆனால் இன்னொருவரின் உதவியை தேடுகின்ற ஒரு மனிதராக காட்டுறார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இயேசுநாதர் அவருடைய முக்கியத்துவத்தை அவருக்கு காட்டுறார். அதனால தான் அவளால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குமாறு அவளிடம் கேட்கின்றார். இந்த இடத்துல இந்த உரையாடலின் ஆரம்பமே அவளுக்கு மதிப்பு கொடுப்பதாக இருக்கின்றது. நீங்கள் கவனித்து பாருங்களேன், இந்த பெண் எத்தனை தடவை டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறா? 5 தடவை இப்படின்னு இருக்கும். ஆனால் இவளை டிவோர்ஸ் பண்ணினா இவளால் விவாகரத்து செய்ய முடியாது. யூத கலாச்சாரம், சம்பிரதாயம், அந்த காலத்து இறையியல் சிந்தனைகள் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்காது. இப்போ ஆண்களால் நிராகரிக்கப்படுகின்றால் 5 முறை. 6வது தடவை இப்போ ஒருத்தனுடன் இருக்கின்றாள். ஆக இவளுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தாகம் இருக்குது. இயேசுநாதர் அதைத்தான் பார்க்குறார். அவளுக்குள்ளே இருக்கின்ற தாகம், அவளுக்குள்ளே இருக்கின்ற ஏக்கம். இயேசுநாதர் இவரை தப்பானவராக பார்க்கல, நடந்த சூழ்நிலையில் வச்சு சமுதாயம் இவரை தவறானவராக பார்க்கின்றது. கடவுளுடைய பார்வை வித்தியாசம். கடவுள் வந்து ஒருவரை பார்க்கின்ற பொழுது அவரை தவறானவராக பார்க்க கிடையாது. அவருக்குள்ளே இருக்கின்ற நன்மைகளை பார்க்கின்றவர் தான் கடவுள். இங்கே அதைத்தான் இயேசுநாதர் சொல்கிறார். நான் உள்ளே இருக்கிற குறைகளை நான் தேட இல்லை, உனக்குள்ளே ஒரு தேடல் உண்டு, உனக்குள்ளே ஒரு நன்மைத்தனம் உண்டு, அதை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதால் தான் அவவாலயம் திறந்த மனதுடன் எந்த விதமான தடையும் ஒளிவு மறைவும் இன்றி அவளால் பேசக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் அவருடைய ஸ்டார்டிங். எப்படி அவரை கவர்றாண்டு பாருங்களேன். ஆக இந்த அருளின் காலத்திலையும் கடவுள் அதைத்தான் செய்ய போகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, விராஜ் இந்த தபசு காலத்தில் கிடையாது, பாவத்தை தான் நினைக்கணும், பாவத்தை தான் நினைக்கணும். நான் அப்பயும் சொல்லுவேன், இல்லை, கடவுள் வந்து குத்தி காட்டுற கடவுள் கிடையாது. கடவுள் வந்து நல்லதைத்தான் சொல்லி காட்டுவார். ஆக இந்த காலத்தில் கடவுள் என்னை தேடி வருவார், தன்னுடைய அருள் வரங்களுடன் வருவார். வரைக்குள்ள நீ தகுதி இல்லாதவன், நீ பாவி அப்படி என்று எங்களை மட்டம் தட்டி கொண்டு வர மாட்டார். எனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்லதை பார்த்து கொண்டு ஆண்டவர் வருவார், என்னை முக்கியப்படுத்தி கொண்டு வருவார். அப்படித்தான் ஆண்டவர் தன் அருளை எனக்கு தருவார். இதைத்தான் என்னை பொறுத்தவரையில் சமாரிய பெண்ணின் உவமையின் அல்ல அந்த கதையின் முதல் பகுதி எங்களுக்கு நினைவூட்டுது. ஃபாதர் சொன்ன இந்த செய்தியில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் தாகம். அப்போ அந்த தாகத்தை நாங்கள் தொடர்புபடுத்தி பார்த்தா விடுதலை பயணம் 17வது அதிகாரத்தில் இன்றைக்கு சொல்லப்படுகின்ற செய்தி தாகத்தோடு தொடர்புபட்டதான ஒரு செய்தியைத்தான் முன்வைக்கின்றார். அப்போ இந்த விடுதலை பயண நிகழ்ச்சியில் மக்கள் தாகத்தால், தண்ணீரின்மையால் மக்கள் வந்து மோசேக்கு வந்து முணுமுணுக்கின்ற செய்தியை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இந்த நற்செய்தியோடையும் இந்த அருளின் காலத்தோடையும் இந்த தாகம் என்ற சொல் வந்து எப்படி தொடர்பு படுகின்றது? என்னை பொறுத்தவரையில்
எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு தாகம் உண்டு. புனித அகுஸ்தீனர் சொல்லுவார், ஆண்டவரே, உன்னை அடையும் வரையிலும் நான் அமைதி காண மாட்டேன். எனக்கு எப்போ அமைதி கிடைக்கும் என்றால் உன்னை நான் எப்பொழுது அனுபவிக்கின்றேனோ, சந்திக்கின்றேனோ, உன்னுள் ஒன்றாகின்றேனோ அன்றைக்குத்தான் எனக்கு அமைதி வரும். அதே மாதிரி தான் எல்லா மனிதருக்குள்ளேயும் அந்த தாகம் உண்டு. இந்த பெண்ணுக்குள்ளும் அது இருந்தது, இஸ்ராயல் மக்களிடம் இருந்தது. சில நேரங்களில் தாகம் அதிகமாகின்ற பொழுது ஒரு சிலர் அது கிடைக்காம போய்க்கல முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள், அவநம்பிக்கைக்குள்ளே போயிடுவாங்க, விரக்திக்குள்ளே போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்ன பொறுத்தவரையில் என்று சொன்னால், என் தாகத்தை ஆண்டவர் தணிக்கின்றார். நானும் கொஞ்சம் மெதுவாக பயணிக்க வேணும். அந்த தாகத்தை ஆண்டவர் தணிப்பார் என்கிற நம்பிக்கை வேணும். இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கல, முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் இந்த தாகத்தை தணிக்க வேண்டும் என்று. கவனித்து பார்த்தீங்கன்னா மோசனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார், நான் தாகத்தை தணிப்பேன். கடவுளை என்னை கூட்டிகிட்டு வந்தது தாகத்தில் வச்சுருக்கவா இல்லையே, துன்புறுவதற்காகவா இல்லையே. ஆண்டவர் தணிக்கின்றார், அதை நாங்கள் அடையாளம் காண வேணும். இஸ்ராயல் மக்கள் முணுமுணுத்தாங்க, ஆனால் இந்த பெண் ரொம்ப அழகாக பேசுகின்றார், அந்த தாகம் தணிந்தவளாக போகின்றார். பாருங்கள், இந்த தாகம் உள்ளவர்களை ஆண்டவர் இயேசு தாகம் தணிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளே உயிருள்ள ஒரு ஊற்றாக மாற்றுகின்றார். அவங்க ஒரு உயிருள்ள ஊற்றாக மாறுகின்றார்கள். இதை நான் கிட்டத்தில் படித்து பார்த்தேன்னு ஒருவர் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். உயிருள்ள நீரூற்றுன்னா என்ன தெரியுமா? தண்ணியை ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கணும். கிணத்து தண்ணீர் அல்ல, ஆற்று நீர். அந்த தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுதான் லிவிங் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேக்க மொழியினுடைய அர்த்தமும் அதுதானா. உயிருள்ள நீர் ஊற்றுன்னா தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கணும். இந்த பெண்ணில் பாருங்கள், அவளுக்குள்ளே இருந்த அந்த ஊற்று இயேசுவினால் திறக்கப்படுகின்றது. அந்த தண்ணி ஓட ஆரம்பிக்கின்றது. ஊருக்குள்ளால் போகிறாள். ஓடி போய் அங்கே ஊர் மக்கள் எல்லாருக்கும் சொல்லுகின்றாள். அவள் ஒரு உயிருள்ள ஊற்றாக மாறுகின்றார். இது எல்லாரிலையும் நடக்கும். இயேசு தாகத்தை தணிப்பது மட்டுமல்ல, என் தாகத்தை தணித்து மற்றவர்களின் தாகத்தை தணிக்கின்ற ஒரு கருவியாக என்னை பயன்படுத்துவார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெண் தாகத்தை தணிக்க ஓடுகின்ற பொழுது அவளை ஏற்கனவே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆங்கிலத்தில் சொல்லுவார், தகுதியுள்ளவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஏற்றுக்கொண்டவர்களை அல்லது தேர்ந்தெடுத்தவர்களை அவர் தகுதியுள்ளவராக மாற்றுவார். அது இங்கே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கலாம். கவனித்து பாருங்கள், அப்படி இருக்கும் உங்களுக்கு. இந்த பெண் ஒரு எஃபெக்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சாட்சியாக மாறுகின்றார். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரையில், இந்த இஸ்ரேல் மக்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் பொறுத்த வரையிலையும், இஸ்ரேல் மக்கள் தகுதியற்ற நிலையில் இருந்த போதே கடவுளுடைய தெரிவு இடம்பெறுகின்றது, கடவுளுடைய செயற்பாடு பராமரிப்பு நிகழ்கின்றது. அதை போலவே இந்த சமாரிய பெண்ணினுடைய வாழ்க்கையிலும் கடவுள் இந்த அருளை கொடுப்பது அவள் தகுதி அற்ற நிலையில் இருக்கின்ற போதே அவளுக்கு அந்த அருளின் நிலையை கொடுக்கின்றால், அவளை மாற்றுகின்றால், அவரை சான்று பகர அனுப்பி வைக்கின்றான். அப்படித்தானே ஃபாதர்? நிச்சயம். இப்போ பாருங்களேன், 2வது வாசகத்தை ஒரு தொடர்பு படுத்தி பாருங்களேன். புனித பவுல் அடிகளார் எழுதுகிறார் இல்லையா, 2வது இறைவார்த்தை பகுதி. அதில் என்ன சொல்லியிருக்கிறார்? இருளில் இருந்தவர்கள் ஒளிக்கு வந்தாங்க. அதானே 2வது வாசகம். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதில் சொல்லப்படுகின்றது, நாங்கள் பாவிகளாக இருக்கின்ற போதே கடவுள் எங்களுக்காக உயிரை கொடுத்து. வெரி குட். அதான் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே, கொஞ்சம் ஆழமாக வாசித்து பார்த்தா, நாங்கள் இருளுக்குள் இருக்கின்ற பொழுது இல்லை, இருளாக இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் எங்களுக்காக மரிக்க திட்டம் கொண்டார்.
அப்போ எங்களுக்காக மரிப்பதற்கு தகுதியான ஒரு நிலையில் நாங்கள் இருக்க இல்லை. அதுக்கு முன்னரே ஆண்டவர் தீர்மானித்து விட்டார், நான் இவர்களுக்காக மரிக்க வேண்டும். அந்த மரிப்பதன் வழியாக மனமாற்றத்துக்கு தேவையான ஆற்றலை, சக்தியை நான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போ 3 இறைவார்த்தை பகுதியும் சேர்த்து பாருங்களேன். அதான் செய்தி. இந்த தபசு காலம் அருளின் காலம். இந்த அருள் எனக்கு கிடைப்பது நான் தகுதி உள்ளவன் என்பதற்காக இல்லை. இப்படித்தானே ஆரம்பித்தோம். இருள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு அருளை தருகின்றார். அப்பொழுது இந்த அருளினால் தூண்டப்பட்டு உறுதி அடைந்து நான் மனமாற்றத்துக்குள் போகலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போ வருது தெரியுமா? இறை அருள் கிடைத்த பிறகு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த பிறகு, நான் தகுதி உள்ளவனாக மாறிய பிறகு எனக்கு கடவுள் அருளை தர வேண்டும் பார்த்துட்ருக்க மாட்டார். அந்த விஷயத்தில் கடவுள் வெயிட் பண்ண மாட்டார். நான் தகுதியற்றவனாக இருக்கின்ற பொழுதே எனக்கு தேவையான ஆற்றலை தருவார். என்னை தேடி வருவார். உள்ள தடைகள் எல்லாவற்றையும் அவர் உடைத்து கொண்டு என்னை தேடி வருவார். எனக்குள்ளே அந்த ஊற்றை தட்டி எழுப்புவார். என்னை ஒரு உயிருள்ள ஒரு கருவியாக ஆண்டவர் மாற்றுவார். இதுதான் இன்றைய வாசகங்களின் செய்தியாக இருக்கின்றது. ஆம் ஃபாதர், நிச்சயமாக இந்த அருளின் காலத்தை பொறுத்தவரையிலே, இந்த தவ காலத்திலே நாங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு உடன் கூடிய பிறரன்பு ரீதியான கரிசனையோடு வாழ்வதற்கு இந்த தவக்காலம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. ரோமியருக்கு எழுதின திருமுகத்திலேயும் தூய பவுலடியார் அதைத்தான் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றார். ஆகவே இந்த தவக்காலத்தில் எங்களுக்குள்ளும் ஒரு தாகம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த தாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், கடவுளை நோக்கிய ஒரு தாகம், கடவுளை நோக்கிய ஒரு தாகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தாகத்தை தணிப்பதற்கு, இல்லாட்டி நாங்கள் இந்த தகுதியற்ற நிலையில் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்கு நாங்கள் என்னென்ன செயல்களை செய்யலாம் என்று ஃபாதரால் சொல்ல முடியுமா ஃபாதர்? முக்கியமாக கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்ற மனநிலை வேணும். நாங்கள் பல நேரத்தில் இந்த தபசு காலத்தில் செய்கிற ஒரு தவறான விஷயம்னு நான் சொல்லுவேன், ஐயோ நான் தகுதி உள்ளவனா, இதுக்கு நான் சரியான ஆளா, அந்த இது வேண்டாம். இறைவன் முன்னிலையில் எல்லாருமே அன்பு செய்யப்பட்டவர்கள். கடைசியில் நாங்கள் முடிக்கிறது நான் இப்படி சொல்லுவேன், பாவியாக இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் எனக்காக இறந்தார். நான் ஆண்டவரை தெரிந்து கொள்ள முன்னரே அவர் என்னை அன்பு செய்ய தொடங்கிவிட்டார். என்னை அவர் பயன்படுத்த முன்னரே அவர் என்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த உண்மையை புரிஞ்சு கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த தபசு காலத்தில் அருளை அனுபவிக்க முடியும். அவை கடவுளினுடைய அருளை நாங்களும் அனுபவிக்க வேண்டும். அதே சமயத்தில் நாங்கள் மற்றவர்களையும் அனுபவிக்க செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதேபோல் நாங்களும் கடவுளுக்கு ஏற்ற வகையிலே தகுதியுள்ள நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படித்தானே ஃபாதர்? நிச்சயமா. ஆகவே இந்த தவக்காலத்திலே விடப்படுகின்ற இந்த முக்கியமான செய்திகள், இன்றைய நாளினுடைய இந்த இறைவார்த்தை பகுதியினுடைய செய்திகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டு நற்செய்திக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்புடன் கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு தானே ஃபாதர் இந்த தவக்காலம் 3ஆம் வாரம் எங்களுக்கு அழைப்பு விடுத்து நிற்கின்றது. நிச்சயமா. அவை நாங்களும் எங்களுக்குள் இருக்கின்ற இயலாமைகளை ஏற்றுக்கொண்டு மனமாற்றத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு, ஆண்டவரை நாங்கள் இனம் கண்டு கொள்வதற்கு தேவையான மனமாற்றத்தை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்வோம். அவை நாங்கள் இதோடு எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்வோம் என்று சொல்லி நினைக்கின்றோம் ஃபாதர். எங்களோடு இன்று கலையம் சிறப்பித்த கிளரீசிய துறவர சபையை சார்ந்த அருட்தந்தை ஜோய் மரியரட்னம் அடிகளார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு ஃபாதரனுடைய பணிவாழ்வு சிறப்பதற்கு தேவையான உடலுள்ள ஆன்ம நலன்களை இறைவன் பொழிய வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் எங்களுடைய அன்றாட சபங்களில் ஃபாதருக்காக நாங்கள் மன்றாடி கொள்கின்றோம். நன்றி ஃபாதர். நன்றி விராஜ். இன்றைய நாளினுடைய ஞாயிறு இறைவார்த்தை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்னும் ஒரு ஞாயிறு இறைவார்த்தை பகிர்வோடு உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றோம். அனைவருக்கும் இறையாசிர். வணக்கம்.